நாம் அன்றாடம் திரைப்படம் பார்க்குறது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக போயிடுச்சு. சாப்பிட்றது எப்படியோ, தூங்குறது எப்படியோ, காதல் எப்படியோ, அது மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்க்காம இன்றைய இளைஞன் தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிற வேண்டிய காலகட்டம் தான் இது. அப்படி நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா என்ன மாதிரியான படம் பார்க்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஜாலியாக பார்த்து வந்து ஒன்றுமே சொல்லலா, என்னடா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் படம் பார்ப்பது என்பதே ஒரு தனி கலை. அது எப்படி? படம் பார்க்கறது காசு கொடுக்குறோம், பார்க்குறோம், ஜாலியாக போகிறோம். படம் பார்க்குறது எப்படி ஒரு கலைன்னா, ஆமாம், உலகத்திலேயே மிகச்சிறந்த உன்னத படங்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக தேட்டரில் பார்த்துட்டு வர மாதிரி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்த படங்கள் 100 ஆண்டுகளை கடந்தும் பேசுகிற படங்கள் உலகத்தில் என்ன அப்படின்ற ஒரு 8 படத்தை எடுத்து உங்களுக்கு பேச போகிறேன். நீங்கள் சாதாரணமாக இதை கடந்துட்டீங்கன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. முதல்ல ஒரு படம், பொலிவியா படம் உட்டாமா அப்படின்னு ஒரு படம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு படம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது ஒரு 4 கதாபாத்திரங்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய கூட்டம், நிறைய குடும்பங்கள், நிறைய செலவு பண்ணி பண்ணால் தான் சினிமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் நல்ல கதையம்சம் உள்ள படங்கள், மனதை தொடுகிற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து உலகம் முழுக்க பேசப்படுகிற படங்கள். நீங்கள் உலக திரைப்படங்கள் சொன்னால் உலகத்தில் நிறைய பணம் செலவு பண்ணி அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் அந்த மாதிரி படங்களில் வர்றது தான் உலக படங்கள் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கே இருக்கிற மக்களின் உணர்வுகளை சொல்லுகிற ஒரு யதார்த்தமான படங்கள் தான் உலகத்தில் அதை பெரும்பாலும் விரும்பி பார்க்கக்கூடிய இடத்துக்கு சென்று அது உலகத் திரைப்படமாக மாறுது. இதுதான் உலகத் திரைப்படமே ஒழிய வெளிநாட்டில் வர்ற படத்தையெல்லாம் வந்து நிறைய சம்பாரித்த படத்துலலாம் உலகத் திரைப்படம் அப்படின்னா சொல்கிறது இல்லை. இப்போ நான் அது போன்ற ஒரு சிறந்த படங்களை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தலைப்பு என்னென்னா, உலக சினிமா உன்னத படைப்புகள், மரணமும் மனிதமும். மனிதம்னா புரியுது, நம்முடைய அந்த மனித மாண்பை சொல்கிறது. அது என்ன மரணம் கூட சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மரணம் என்பது விட்டு விலகாதது. சொல்லுவாங்க, மரணம் என்பது நம்முடைய தோளிலேயே இருந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு. அப்படி மரணத்தையும் ஹியூமனிட்டியும் பற்றியும் கலந்த ஒரு 8 திரைப்படங்களை தான் நான் உங்களோட பேச போகிறேன். அப்படி மரணம் நிகழ்ந்த வீடுகள், மரணம் வந்துடுச்சுன்னு இருக்க பிற்பாடு நிகழ்கிற வீடுகள், மரணத்துக்கு பிற்பாடு அந்த வீடுகள் என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னு 3 விதமான பார்வைகளில் உலகத்தில் எடுக்கப்பட்ட படங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது உட்டாமா பொலிவியா திரைப்படம் நான் பார்த்து மிக ஆச்சரியமாக பேசப்பட்ட அந்த படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னா அர்ஜென்ட்ரா டொயாசா ரிசி. அவர் ஆரம்பத்தில் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் படித்து ஒளிப்பதிவாளராக மாறினார். அதுக்கப்புறம் அவர் இயக்குனராக ஆறினார். அவர் எடுத்த படம் தான் உட்டாமா. இந்த உட்டாமா படத்தில் அவர் ஒளிப்பதிவாளர் தானே, அவர் ஒளிப்பதிவாளர் பண்ணலை, நான் இயக்குனர் வேலை மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை ஒளிப்பதிவாளராக மாற்றினார். அவங்க பார்பரா அப்படின்னு பேர். அவங்களுக்கு அது 12வது படம். இவரோட அவங்க சீனியர். அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப விரும்பி பண்ணாங்க. இப்படி 2 காம்பினேஷன். அவர் ஒளிப்பதிவாளர் இயக்குனராக மாறி இருக்காரு. இன்னொரு அம்மா வந்து நாடகத்தையும் திரைப்படம் அந்த டிவி தொலைக்காட்சிகளையும் ஒளிப்பதிவு பண்ணிவிட்டு இவருக்கு நான் விசேஷமாக உங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 ஒளிப்பதிவாளர்கள் சேர்ந்தாங்கன்னா அந்த படம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அது நீங்கள் பார்க்கணும். அதுதான் உட்டாமா பொலிவியா படம். அற்புதமான படங்க. அதாவது ஒரு படம் என்பது ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். முதல்ல ஒரு படத்தை தொடங்கும் போதே ஒரு இயக்குனர் நான் யார், நான் சொல்ல வருகிற படம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுவான். முதல் 5 நிமிடங்களில் ஒருவன் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த படம் தன்னுடைய இதய துடிப்புகளை இழந்துவிட்டு தோற்று போயிடும். இதுதான் ஒரு திரைப்பட இயக்குனர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய பகுதி. முதல் 5 நிமிடங்கள். இந்த படம் ஆரம்பிக்கும் உட்டாமான்னு சொல்லிட்டு ஒரு அதிகாலை, ஒரு பாலைவனை பகுதி, அப்படியே கதிரவன் எழுந்திருப்பான். அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் வச்சுருப்பாங்க. அழகாக அப்படி மெதுவாக அப்படி வரும். ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு வயதானவர் நடந்து போயிட்டுருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு 40 ஆடுகள், அந்த நாட்டில் ஆடுகள்
புலிவி ஆடுகள் ரொம்ப உயரமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ரெட் ரிப்பன்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் ரெட் ரிப்பன் கட்டணும்னு சொன்னால் இது நம்முடைய ஆடு தான். ஏன்னா பல பேருக்கு பல குழுக்களாக போவோம். அப்போ நம்முடைய ஆடு தான் தெரியுன்றதுக்காக அந்த வயதானவர் தன்னுடைய அந்த ஆட்டில் ரெட் ரிப்பன் கட்டி வச்சுருப்பார். அந்த ரெட் ரிப்பன் போகும்போதும் லாங் ஷாட்டை ரொம்ப நேரம் காமிச்சிருப்பார். அந்த இடம் ஒரு பாலைவன பகுதி. கடல் பிரதேசத்துலேருந்து 14,000 அடி இருக்குது அந்த பாலைவன பகுதி. அதில் ஒரு ஆடுகள்லாம் போகுது. ஒரு சூரியன் உதிக்கிறான். அப்புறம் அந்த அது ஃபுல்லாக காமிக்கிறாரு. நம்ம வெயிலில் போகும்போது ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு சின்ன அப்படியே ஒரு புகை மாதிரி வரும். அதை காமிச்சிட்டு ஒரு அழகான ஒரு புல்லாங்குழல் ஓசையோட அந்த திரைப்படம் துவங்கும். மிக அற்புதமான இது. இந்த இடத்தில்தான் ஒரு வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த டைரக்டர் பண்ணியிருப்பார். அப்படியே லாங் ஷாட் வந்திருப்பார். பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட ஒரு காய்ந்த வனப்பகுதியில் அந்த கதை தொடங்கும். அப்படியே அதை போய் அந்த ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டிருப்பார். போயிட்டு அங்கே அந்த வெயிலில் முடிச்சுட்டு கூழாங்கல்லாம் எடுப்பார். கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பாதி பழுதடைந்த வீடுகள். பாதி பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. மழை பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் இவர் மட்டும் அந்த வீட்டிலே தான் இருப்பேன், அங்கே தான் நான் தொழில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறார். தான் சேர்த்து வைத்த அந்த கூழாங்கற்கள் நம்ம தமிழ் பகுதிகளில் கூட ஓடைகளில் சின்ன சின்ன அந்த கூழாங்கற்களை சேர்த்து வச்சுட்டு நம்ம பிடிச்சமானவன்கிட்ட கொடுப்போம். அந்த பிடிச்சமானம் கொடுக்குறவங்க கடைசி ஆயுள் வரைக்கும் வச்சுருந்து அவர் எனக்கு நினைவாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிறு கிராமங்களில் மயிலிறக புத்தகத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு சிறு சம்பவம் தான் கூழாங்கல்னு சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு எண்ணெய் பகுதி. அப்படி தான் அந்த படத்தில் அந்த கதையை ஆரம்பிப்பார். அந்த கூழாங்கல்ல அந்த வயதான அந்த மூதாட்டி கொடுப்பார். அதுதான் அவருடைய மனைவி. அந்த மனைவி அந்த ஆட்டிலிருந்து வருகிற அந்த முடி இருக்கு பாருங்க, அது எடுத்து ஆடைகளாக செய்வாங்க. அதை எடுத்து ஆடைகளை நெஞ்சி அது கொடுத்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் சாப்பிடுவாங்க. அவங்க பக்கத்துலேயே ஒரு பட்டி மாதிரி இருக்கும். அதில் அடைச்சிட்டு ஒரு மூங்கில் பட்டியில் அடைச்சிட்டு வருவாங்க. அதில் ஆடைகள் செய்கிற பகுதியில் வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அங்கேயும் பக்கத்துலேயே தன்னுடைய அந்த களைக்கொத்தியான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொத்தி கிழங்குகள் இருக்கும். அந்த கிழங்குகளை வச்சுக்கிட்டு அதை வச்சு அவிச்சு அதை சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. வருவார், படுப்பார். அப்போவே வயதான ஒரு மூச்சு அறைக்கும். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தெருவில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. என்ன வேணும்னு சொன்னால் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்குவார். அந்த வீடு ஒரு சின்ன மணலாலும் ஒரு கற்களாலும் கட்டப்பட்டிருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. எப்படி அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திரைப்படம் என்ன டோன் சொல்கிறாங்க, கலர் டோன் சொல்லுவாங்க. அது வண்ண மொழின்னு சொல்லுவோம். திரைப்படங்களிலே 3 மொழி முக்கியம். முதலில் கதை, அது தன்னுடைய கதையை இதய துடிப்பு மாதிரி சொல்லுவோம். அது கதை மொழி. ரெண்டாவது ஒளி மொழிம்பாங்க. அந்த பகுதி என்ன வாழ்க்கை முறை என்பது ஒளியால் சொல்லப்படுகிற மொழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பேக்ட்ராப்னு சொல்லுவோம். அந்த கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரிம் மாதிரி இருக்கும். சைக்கிள் ஓட்டின இடம் அப்படின்னு ஒரு சின்ன ரிம் மட்டும் இருக்கும். அந்த பக்கம் நிறைய தண்ணி கிடையாது. அதனால் ஒரு சின்ன தண்ணி தொட்டில் கொஞ்சம் தண்ணி எடுக்கும். அது எடுத்து வாரி இறைக்க மாட்டாங்க. அது எடுத்து அப்படியே தொட்டுக்குவார். ஏன்னா அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற அந்த இடங்களை காமிப்பாங்க. ஒரு இயக்குனர் வெறும் வசனங்களால் மட்டுமே திரைப்படத்தை நிரப்புறதில்லை. அந்த வாழ்க்கை முறையை பின்னால் அந்த இடங்கள், இடச்சூழல்கள், அந்த ஒளிவெள்ள பகுதிகள், இதன் மூலமாக ஒரு மனிதன் நடந்து போகிற மொழியும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரை இலக்கியம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நாவலை படிப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு நல்ல திரைப்படத்தை, நான் கமர்ஷியலாக வெட்டுக்குத்து அதை சொல்ல வரல. நல்ல திரைப்படத்தை நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். போயிட்டிங்கன்னா அது போயிடும். எப்படி நாவல் படிக்கும்போது வரிகளுக்கு உள்ளார ஒரு வாழ்க்கை முறை இருக்கோ அது மாதிரி வாழ்க்கை முறை தான் அந்த ஒட்டாமா படத்தில் இருக்கும். அப்படி தொடங்குங்க அந்த கதை. 2 பேரும் வயசானவங்க என்னத்துக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, அங்கே எங்கே தண்ணி கிடைக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போவாங்க. அங்கே ஒரு கைப்பம்பு இருக்கும். அதை அந்த பெண் எடுத்துகிட்டு போயிட்டு கைப்பம்பில் அடித்து பார்ப்பான். அடிக்க ஒன்றுமே வராது. என்னன்னா ஒருத்தன் பார்த்து சிரிச்சிட்டு போவான். இப்போ இதில் இந்த பம்பில் எங்கே வந்தது, டெய்லி நீ பார்த்துக்கிட்டு இருக்க, யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் சொல்லாமல் சொல்லியிருப்பார். திருப்பி வருவாங்க. அப்புறம் அவங்க துணி துவைக்கிறது பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த பாறையணை பக்கத்தில் சிறு ஓடை ஒன்று போகும். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஆடுகளுக்கும் அங்கே தான் சாப்பிட்டு போகணும், அங்கே தான் துணி துவைக்கணும், அங்கே தான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு நீர்ப்பகுதி இருக்கும். அதை காமிப்பான். அதுக்கப்புறம் இவங்க போயிட்டுருக்கும்போது அந்த ஆடுகளை எடுத்துகிட்டு வெளியில் போவார். வயதானவர் போகும்போது மூச்சு அரைச்சி ரத்தம் வரும்.
இந்த ரத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க, நான் இருந்த இடத்துல தான் இருப்பேன், என்றைக்காவது ஒரு நாள் மழை பெய்யும், நான் ஏன் போகணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. தாய் மண்ணுங்கிறது என்ன, தான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிற ஒரு பகுதியை விட்டு ஒருவன் போக மாட்டான். முதல்ல மனிதர்கள் தான் பழக்கமாவாங்க, அதுக்கப்புறம் செடி கொடி மரம் மண் அந்த சூழல் எல்லாமே தனக்கு சொந்தமாகிடும். அதை விட்டுட்டு போக நினைக்க மாட்டாங்க. நான் வாழ்ந்த பகுதியில் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தாயினுடைய நிலம், தாய் மண். இதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். வயசானவங்க ஏன் இன்னும் இருக்கிறீங்க, எதிரில் ஒருத்தன் போயிட்டுருப்பான், போகும்போது அந்த வயசானவரை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க, படித்தவங்களாம் ஊரை விட்டு போயிட்டாங்க, நீ ஏன் இன்னும் இங்கே இருக்க அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த மண்ணை எடுத்து இப்படி பார்த்துட்டு சொல்லுவார், நான் எங்கேயும் போக மாட்டேன், மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மழை பெய்யறதுக்காக என்ன பண்ணுவார், அங்கே ஒரு சின்ன ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அவங்க வளர்த்த ஆட்டையே ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 30-40 பேர் போயிட்டு நைட்டில் இரவில் அதை வந்து வெட்டி அந்த ரத்தத்தோட தண்ணியும் கலந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் ஒரு துளி சாப்பிட்டுட்டு திரும்பி வருவாங்க. நம்ம ஊரில் கூட இருக்குது, மழை வரலன்னு சொன்னால் தவளையும் கல்யாணம் பண்ணி விடுவாங்க. அப்புறம் வந்து மரத்தில் வந்து தாலி கட்டிட்டு மழை பெய்ய சொல்லுவாங்க. இப்படின்னு ஐதீகம் இருக்கு இல்லையா. அது மாதிரி அந்த பொலிவியா நாட்டில் அப்படி ஒரு எண்ணத்தில் போய் போனவங்க அப்பயும் மழை வராது, திருப்பி வந்து ஒரு வேதனையோடு இருப்பாங்க. வயதானவர் போகும்போது ரத்தம் வரும், ரத்தம் வந்தது வந்து அந்த மனைவி சொல்லிட்டாக்கா ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்ப்பார், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிம்பார். இந்த நேரத்தில் தான் கதை வேறு விதத்தில் இயங்குது. ஊரில் இருந்து ஒரு நீண்ட ஒரு பாலைவன பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிள் வரும். அந்த மோட்டார் சைக்கிள் வந்து எங்கடா வருதுன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து இறங்கி அவங்களுடைய பேரன் வருவான். பேரன் வந்து தாத்தான்னு பார்த்துட்டு அப்படி கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சிட்டு பாட்டி வந்து வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததும் அந்த தாத்தா மறைப்பார். அப்பா உன்னை பார்க்க சொன்னார். அப்படியா, என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், என்னை தூது விட்டுருக்கானா, என்னை திருப்பி வாடான்னு சொல்லிட்டு, நான் வாழ்ந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு பேரங்கிட்ட வரும்போதே கடிச்சிக்குவார். பேரன் சொல்லுவான், அப்படி இல்லை அப்பா ஒன்றும் அப்படி சொல்லலை, உங்களை பார்த்துட்டு தான் வர சொன்னார் அப்படின்னு. இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கோபமாகவே அந்த காட்சி ஆரம்பிக்கும். ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை என்ன எதிர்பார்க்குதுன்னு அந்த தாத்தா சொல்லுவார். ஆனால் இன்னொரு தலைமுறை நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் இன்னும் கிராமத்தில் கஷ்டப்படுறீங்களே என்று அந்த பரிதவிக்கிற அந்த காட்சியை மிக அழகாக சொல்லியிருப்பான். வருவான், வந்துட்டு ஆட்டெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவன் கூட போவான். போயிட்டு வந்த பிற்பாடு, தாத்தா வாங்க ஊருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு. வரமாட்டேன்னு சொன்னாக்கா ஆனால் அவன் அயர்ந்து விழுந்துருவார். இவன் பட்டியில் ஆட்டெல்லாம் கட்டிடுவான். கட்டி முடிச்சுட்டு பாப்பா தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்து அப்படியே அது வரைக்கும் உறுதியாக இருந்தவன் அப்படியே மடியில் விடுவான். கண்ணெல்லாம் கலங்கிடுங்க. அவன் பாப்பா பேரனை பார்த்து இப்படி சைகை காமிப்பான், நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் என் வீட்டுக்கார்ட்ட பேச போகிறோம் அப்படின்னு சொன்னது அந்த இயக்குனர்ப்பா என்னங்க அவர் அந்த கண்ணால் அவர் பேசுவான். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு நின்றுக்கிட்டு அவன் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பான். அது நடுவில் அந்த மடியில் படுத்துக்கிட்டு அவர் பண்ணும்போது சொல்லுவான், உங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்புக்கு முடியலையா, அயர்ந்து போயிட்டீங்களான்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பாரதிதாசன் தான் ஞாபகம் வந்தார். அந்த முதியோர் காதல் என்பது கனிந்த காதல்ங்கிறது எப்படி இருக்குன்னு அந்த படத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார். நீ கவலைப்படாத, நான் இருப்பேன் பாரு. அவர் படுப்பார், எல்லாம் கஷாயம்லாம் வச்சு கொடுப்பாங்க. மறுபடியும் எழுந்து நல்லா விருக்குன்னு கிளம்பிடுவார். கிளம்பி போயிட்டு அந்த ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டு போவார். பையனை வேணான்டுவார். அவன் பாப்பா இன்னும் செல்ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி இருந்துகிட்ருப்பான். போனவர் மயக்கம் முடிச்சு விழுந்துருவார். இரவெல்லாம் பார்த்தா வரல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆடுகள்லாம் வரும், ஆடுகள்லாம் வந்து மயக்கம் முடிச்சு விழுந்தது பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுங்க, பேசுகிற மாதிரி பார்க்கும். என்னாச்சு உங்களுக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஓரமாக 10 அடி நின்று எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த காட்சி கொடுத்துருப்பாங்க. மிக அற்புதமானது. இரவில் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு பேரனை போய் நீ பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பாங்க. இவன் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இருண்ட பாலைவன பகுதியில் போய் தேடிட்டு போவான். தாத்தான்னு சொல்லிட்டு போவான். ஆனால் அவர் இடையில இவன் தேடிட்டு போக அவர் விழிப்பு வந்து ரத்தம்லாம் வந்து மறுபடியும் எழுந்துட்டு யாருக்கும் சொல்லாமல் திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பார். வந்து பார்ப்பான், இருக்கார். ஏன் உங்களுக்கு இந்த வேலை பார், பேசாமரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கடிஞ்சிட்டு பிற்பாடு அவர் தனியாக கூப்பிடுவார். அது வரைக்கும் கோபமாக இருக்கிறவர் தனியாக கூப்பிட்டு மனைவி தூங்கிட்டாளான்னு பார்த்து ஒரு படி தனியாக கூப்பிட்டு வாடான்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த படுக்கிறாங்கள பெட்டு கீழே தலையணையிலேருந்து ஒரு சின்ன இது எடுத்துப்பார். அவர் சேர்த்து வைத்த அந்த பொருளை அவனுக்கு கொடுத்து வச்சுக்கிடாம்பார். வசனமே இல்லைங்க, வச்சுக்கிடாம்பார். அவன் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விடுவான், அப்படி தட்டி விடுவார். அந்த பேரனோட பேசுகிற மொழியே அது மட்டும்தான் இருக்கும். அவன் வச்சுட்ருப்பான். அடுத்த நாள் வந்து அவன் போய் அவன் ஆட்டை வளைச்சிட்டு போவான். அவரும் கூட வருவார். ஆடு வந்து மயங்கி விழுந்துடும். ஏன்னா தண்ணி கிடைக்காது.
விழுந்த பிற்பாடு அவன் அந்த தோளில் தூக்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஆடுங்கள்லாம் அந்த பின்னாடி வந்து அந்த இடத்துல தண்ணி எடுத்து கிழிச்சு இப்போ நம்ம போகும்போது ஒருத்தர் திடீர்னு கீழே வந்துட்டான்னு எடுத்து காப்பாற்றுவோம்ல, அது மாதிரி அந்த ஆட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த பேரனும் விஞ்ஞானம் வளர்ந்த பிற்பாடும் பாருங்கள், ஒரு தாத்தா விரும்புகிறது ஒன்றை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடி பண்ணி எடுத்துகிட்டு போவான். இறந்து போயிருக்கோம், ஆடுகளெல்லாம் பார்த்து அழும். இவரும் அழுதுட்டு பார்ப்பார், ஏன் தாத்தா என்ன இருக்கிறீங்க? இல்லைடா, நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், இவங்களோட தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு முடிச்சுருப்பா, பாப்பா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவோம். போயிட்டானதும் நம்ம நினைப்போம், அடப்பாவி இருந்த 2 பேருக்கு வந்த பேரனும் பாதியில் கோச்சிட்டு போயிட்டானே, இவன் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் அடுத்த ஷாட்டில் காமிப்பார். வேறு ஒரு கார் வரும். கார் வந்து இறங்கினதும் அந்த பேரன் வந்து கூட வசதியோட ஒரு நல்ல ஒரு தண்ணி எடுத்துன்னு வருவான். டவுன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவான். ஒரு டாக்டர் வந்து இறங்குவார், வந்து பார்ப்பார். பார்த்தெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்த பிற்பாடு இது இருந்தால் சரியாக வராது, நோய் முத்தி போச்சு, இறந்துடுவார், நவீன மருத்துவம் டவுனில் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லுவார். வரமாட்டாங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னாரு. அப்போ சரி, இப்போ இந்த மாத்திரையிலாவது ஒரு வாரம் சாப்பிடுங்க, ஓரளவு சரியாகும் அப்படின்னு மாத்திரை எடுத்து கொடுப்பாரு. கொடுத்த பிற்பாடு அதை வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் மருத்துவர் போயிடுவார். பேரன் மட்டும் இருந்துகிட்டே இருப்பான். எப்படி விட்டு போகிறது அப்படின்னு அங்கேயே இருந்துகிட்டு இருப்பான். பாட்டி பொறுமையாடுறா, அவர் நான் சரி பண்ணிக்கிறேன் என்று சொல்லுவாள். இந்த மாத்திரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்ணோடு வளர்ந்தவன், இயற்கையோடு வளர்ந்தவன் நவீன மருத்துவத்தை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டான். அவன் தன்னையும் தான் சார்ந்த பகுதியும் மதிப்பான மாதிரி எடுத்துகிட்டு போய் ஓரமாக உட்காருவார். அந்த கல்லில் உட்காந்துட்டு அந்த மருந்து வழி பார்ப்பார். பார்த்துட்டு தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டதும் எதிரில் மேலே வட்டமாக சுற்றிட்டு இருந்த ஒரு கழுகு எதிரில் வந்து உட்காந்து பேசும். ஓஹோ, உனக்கு அது வேணாமா, அப்போ நான் தான் உனக்கு இறைச்சியாவேன் அப்படிங்கிற மாதிரி எதிரில் வந்து பேசுகிற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பார். அது இப்படி பார்க்கும், கண்ணை விட்டு பார்க்கும், அவரும் இப்படி பார்ப்பார், பொறுமையாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் பறந்து போயிடும். இப்படி காமிச்சு முடிச்சிருப்பார். சில நாட்களுக்கு பிற்பாடு அவர் இறந்து விடுவார். இறந்து முடிச்சப்படி எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ண முடிச்சுட்டு அந்த கையில் அந்த கூழாங்கல் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு தன்னுடைய கணவனுடைய அந்த கல்லறையில் வச்சுட்டு அழுவாள். அப்போ தாங்க ஒரு ஒரு இயக்குனர் வந்து எங்கெல்லாம் பயணப்படுறாங்க. அங்கே ஆரம்பத்தில் படத்தில் அந்த கூழாங்கல் எடுத்து வந்தேன் பாருங்கள், அன்பின் பரிமாற்றமா, நீ எனக்கு என்ன தந்தாயோ அதை நான் உனக்கு நினைவாக தர்றேன் அப்படின்னு அந்த கூழாங்கல்ல வச்சுட்டு அப்படி அழுதுகிட்டு இருப்பாங்க. பேரன் பார்ப்பான், வாங்க அப்படிமா, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு படத்தை எப்படி முதலில் துவங்கினாரோ இயக்குனர், அதே மாதிரி ஒரு படத்தை துவங்குவார். அந்த அம்மா வந்து ஆடுகளை ஓட்டிகிட்டு போவாங்க. அவன் போயிடுவான், பேரன் போயிடுவான், இந்த அம்மா போவாங்க. ஆனால் போகிற போது ஆரம்பத்தில் வந்து வெளிச்சமும் ரொம்பவும் அந்த காணல் நீரும் இருந்தது இல்லையா, இப்போது அந்த காமிக்கும்போது இடி இடிக்கிற சத்தத்தை காமிப்பார். ஒரு லேசாக மின்னல் விட்டோம், மழை வர ஒரு தூரல் ஒரு சவுண்டு போடுவார். அந்த காட்சி அப்படியே பிடிப்பார். அந்த வீட்டு அந்த கிராமத்தில் எல்லோரும் போய்விட்டாலும் அவங்கள் நம்பிக்கொண்டிருந்த அவங்களுக்கு இயற்கை சைகை கொடுக்குது, நான் இருக்கிறேன் என்று அந்த படத்தை முடிச்சிருப்பார். மிக அற்புதமான படம். 2 முதியவர்கள் நாங்கள் வாழ்ந்த இடத்தில்தான் இருப்போம், யாரை நம்பியும் இல்லை அப்படின்னு அந்த பெண்ணும் அந்த பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்து காமிப்பாங்க. எப்பயுமே பிள்ளைங்களை சார்ந்து எந்த பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் பெற்றோர்கள் கொடுப்பார்களே ஒழிய பிள்ளைகளிடம் ஏதாவது பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இதுதான் மண்ணினுடைய மொழி, அதுதான் பெற்றோர்களுடைய இதய துடிப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த ஓட்டாமான்ற படத்தில் நான் இருந்த பகுதியில் தான் நாங்கள் இருப்போம், இது எங்களை காப்பாற்றும் என்று இந்த கதை சொல்லியிருக்கோம். மொத்தமே 4 கதாபாத்திரங்கள். அந்த வயசானவர், அந்த அம்மா, ஒரு டாக்டர், இதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க. இதில் எந்த நடிகளை வச்சியும் நடிக்கல. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். குறைந்த கதாபாத்திரம் வச்சு நல்ல படம் பண்ண முடியாது, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நல்ல கதைக்கு வந்து கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், சுமாரான கதைக்கு தான் நிறைய பேர் வேணும். இதுதான் வந்து நல்ல படங்களுடைய அழகு. அந்த 4 கதாபாத்திரத்தில் அந்த பேரனா வந்தான் பாருங்கள், கிளாவர்ன்ட்டு, அவன் மட்டும்தான் நடிகன். மீது அந்த படத்தில் வேறு யாருமே நடிகர் இல்லை. தாத்தா நடிகர் இல்லை, பாட்டி நடிகர் இல்லை, அவங்களாம் ஊரில் இருந்தவங்க. அந்த டாக்டரும் ஊரில் இருந்தவங்க. எல்லாரும் ஊரில் இருந்தவங்களை வச்சுட்டு அந்த இயக்குனர் அந்த படத்தை செய்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு முறை பார்த்து விட்டால் இது போன்ற படங்களில் நீங்கள் வாழ்க்கையும் அடிமையாயிடுவீங்க. மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று தோணும். நீங்கள் பாருங்கள். இந்த படம் சூடான் திரைப்படத்தில் சிறந்த திரைப்படம் விருது வாங்கியிருக்கு, சிட்னி திரைப்பட விழாவில் வாங்கியிருக்கு. பல நாடுகளில் இந்த படம் பேசப்பட்டது இருக்குது. நான் இந்த படத்தில் டீகோடும்பாங்க. இந்த இப்போ 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா உலகத்தில், அவங்க பின்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா
இந்த படத்தில் டீகோடு ஒரு விஷயம் இருக்கும். படம் துவங்குகிற போது அந்த முதல் காட்சி சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த கழுகு உயரத்தில் பறந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முறை அயற்சி ஆகிட்டு அந்த முகத்தை எடுத்து துடைப்பார் இல்லையா, அப்போது அந்த கழுகு அந்த தண்ணிக்குள்ளே அந்த தொட்டிக்குள்ளே அது தெரியும். மூன்றாவது, எனக்கு இந்த வைத்தியம் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்ட பிற்பாடு நேரில் வந்து எதிரில் வந்து அந்த கழுகு உட்காரம். எப்படின்னா, மரணம் அவரை சுற்றி கொண்டே இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அப்படின்னு அந்த டைரக்டர் மிக அற்புதமாக சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு இசையில் அவர் சொல்லிப்பார், ஒரு படம் புல்லாங்குழல் இசையில் துவங்கி பதட்டமான ட்ரம்ஸில் ஆரம்பித்து கடைசியில் இறுதியில் என்ன பண்ணியிருப்பார், புல்லாங்குழலும் ட்ரம்ஸும் இணைந்து கலவையாக வகிக்கும், இன்பமும் துன்பமும் ஒன்று தான்டா, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்லி மியூசிக்கல் மொழியில் அந்த இயக்குனர் பயன்படுத்தியிருப்பார். பின்னாடி அவர் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னா அது ஒரு பாலைவன பகுதி, எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்செல்லாம் வீடுங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு நவீனமாக இருக்கிறவன் மோட்டார் வருது, கார் வருது, செல்ஃபோனில் தான் அவன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். செல்ஃபோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை. இந்த படத்தில் அந்த பாட்டி தாத்தாவுடைய பையன் அங்கேருந்து அனுப்பிச்சான் இல்லையா, அதை வார்த்தையால் தான் சொல்லியிருப்பாங்க, அவனை காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்பயுமே நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் சொல்லிட்டோம்னாக்கா அதில் பின்புலம் என்ன அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதை சுற்றி தான் நீங்கள் போகணும். மீதியெல்லாம் வந்து வெறும் வார்த்தையாலையும் படங்களாலேயும் காமிச்சிடலாம். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறது இல்லை. ஒரு நாடி துடிப்பு இருக்கிற படங்கள் இல்லை, அதெல்லாம் பின்னாடிலாம் வந்து ஒரு செய்திகளே இல்லைன்றதை அந்த டைரக்டர் மிக அழகாக காமிக்கவே இல்லைங்க. அந்த அப்பாவை காமிக்கவே இல்லை. வேற இருக்கான், தாத்தா இருக்கான், பாட்டி இருக்கான். அப்போ என்ன உத்தி தேவையே படலை. இதுதான கதை. கிளைக்கதைகள்லாம் சொல்லிவிட்டு இந்த கதையை கற்றுக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அந்த பொலிவியா இயக்குனர். இது போன்ற பின்புல காட்சிகளில் பல அற்புதங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த படத்தை பார்த்தால் நீங்கள் உலகத் திரைப்படங்களில் நீங்களும் பார்த்தவர்கள் இயக்குநராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தயவுசெய்து பாருங்கள். Vaanam, your digital content channel.